முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிட்டுது, இருந்தாலும் 10:15 மணி ஆயிட்டுது. 10:15 மணி ஆனாலும் அதிமுக ஆட்சியதற்கு எங்களுடைய பங்கு இருக்கும் என்பதை நிலைநாட்டுகின்ற விதமாக இன்றைக்கு இங்கேயே பல மணி நேரம் காத்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. ஒரு ஆட்சி வருவதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். முதலாக கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம் என்ற அடிப்படையிலே என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பயணத்திலே துவக்கி இப்பொழுது கவண்டமலையின் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சரவணம்பட்டியிலே இன்றைய தினம் முடிக்கிறோம். நான் கூட வரும்போது நம்முடைய அருண்குமார் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் சகோதரர் ஜெயராமன் அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏப்பா 10 மணி ஆயிட்டுது, மக்கள்லாம் இருப்பாங்களா, ஏன்னா பல மணி நேரம் காத்துட்டு இருக்காங்களா கேட்டேன். அவர்கள் சொன்னாங்க, நீங்க எத்தனை மணி நேரம் கழித்து வந்தாலும் எங்களுடைய மக்கள் உங்களுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் கவண்டமலையும் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். எனக்கு முன்னாலே சகோதரர் எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டதை போல பல பாலங்கள். இன்றைக்கு கோவை மாநகராட்சி வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி, தொழில் வளம் நிறைந்த மாநகராட்சி, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற பகுதி இருக்கின்ற காரணத்தினாலே நான் முதலமைச்சர் இருந்த போது சரி, அம்மா முதலமைச்சர் இருந்த போதும் சரி, எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்றதோ சாலை சந்திப்புகளிலே உயர்மட்ட பாலம் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை முழுவதும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் இத்தனை பாலங்கள், கோவை சுற்றி பாலங்கள். கோவை புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அதுக்குண்டா நில எடுப்பு பணியெல்லாம் செஞ்சோம். இந்த ஆட்சியில் டெண்டர் விட்டு கிடப்புல போட்டாங்க. அது மட்டும் அத்திக்கிட அவனாட்சி திட்டம் முதல் திட்டம். இந்த கவண்டமலை பகுதியில் ஒரு பகுதியில் அத்திக்கிழ அவனாட்சி திட்டம் விவசாயிகள் பயன்படுறாங்க. இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய குடிமக்கள் நிலத்தடி நீர் உயர்ந்து குடிநீருக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டது என்பதை நேரத்திலே நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அது மட்டுமல்ல, அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 அதையும் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம். பணி ஆரம்பிக்கின்ற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சியிலே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு அதிமுக ஆட்சி 2026 அமையும். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 ஒடுக்கப்படும். இங்கே அருந்ததிய மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, ஏழை மக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அறிகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த பகுதி மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு தனியா இடம் வாங்கி அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். சகோதரர் எஸ் வேலுமணி தெரிவித்தார்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது இந்த ஏழை அருந்ததிய மக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்து சொல்கிறேன். ஏற்கனவே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், திமுக ஆட்சி கைவிட்டாங்க. எல்லாமே ஏழை மக்களுக்காக கொண்டு வருகிற திட்டம் அதிமுக ஆட்சியில். அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைய பேர் பயன்படுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அதோட இன்னைக்கு இது மாநகராட்சி பகுதி.
இங்க வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் வீட்டு வரி இருந்ததை 2000 ரூபாய் உயர்த்திட்டாங்க. கடவரி 150% உயர்த்திருக்கிறாங்க. நீங்க அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கடவரி இருந்தா இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேணும். அது மட்டுமல்ல, மின் கட்டணம் 52% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. வீட்டுக்கு கேட்க வேண்டியதே இல்லை. 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துகின்ற குடும்பம் இன்னைக்கு 5000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்ல, டெபாசிட் வேற கேட்கிறாங்க. ஆக எல்லாமே உயர்த்திட்டாங்க. வரி போடாத எதுவுமே இல்லை, அத்தனை வரி போட்டுட்டாங்க. குடிநீர் வரி போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஏன்னா அந்த அரசாங்கம் குப்பை அரசாங்கம், அது குப்பைக்கு வரி போட்டு தானே ஆகணும். அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, கொரோனா காலம், மக்களுக்கு வேலை கிடையாது. 11 மாதம் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோமா இல்லையா? அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. இன்னைக்கு தொழிற்சாலைகள் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி கிடையாது. அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசலுக்கு வருகின்ற வரி கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு வரி கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்தில் கூட விலைவாசி கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். ஏழை மக்களுக்காக கொரோனா காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா பொருட்களை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்தில் 3 வேளை சுட சுட ஏழை மக்களுக்கு உணவு அளித்த அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். எந்த அரசாங்கமும் இப்படி காப்பாற்றியது கிடையாது. மக்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அதை சரியான முறையிலே கையாண்டு தீர்த்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம் தான். இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க? குடும்பம் தான் செழிக்குது. திரு கருணாநிதி முதலமைச்சர், திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர், இப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுதான் இந்த ஆட்சியில கட்ட பலன். வேற எந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கல. ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்காங்களா? எத்தனை பாலம் எல்லாம் எண்ணி பாருங்க. எத்தனை கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது? ஒண்ணுமே கிடையாது. இங்க கூட சொன்னாங்களே, அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். இன்னைக்கு மருத்துவக் கல்வியில் 2818 பேர் இன்னைக்கு அந்த அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் உள் ஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைத்து மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. மருத்துவக் கல்வியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏத்துக்கணும் உத்தரவு போட்ட ஒரே அரசாங்கம் தான். இதுதான் ஏழைகளுக்காக உதவி செய்கின்ற அரசாங்கம் என்பதை அதிமுக ஆட்சியிலே நிரூபித்து காட்டிடும். ஒரு மனிதருக்கு நல்ல குடிநீர் வேணும், நல்ல சாலை வசதி வேணும், இருப்பிடம் வேணும், நல்ல மருத்துவ வசதி வேணும், நல்ல கல்வி வேணும், விலைவாசி குறைந்து கிடைக்க வேணும், தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க வேணும். எல்லாம் செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம், எந்த நேரத்தில் போனா பம்பு செட்டை இயக்கலாம். தொடக்க வேளாண்மை வங்கியிலே கடன் தள்ளுபடி 2 முறை தள்ளுபடி பண்ணும். இதெல்லாம் எதற்காக? விலைவாசி உயராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு திரு ஸ்டாலின் வந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை மட்டும் சிந்தித்துப்பார். எதுவுமே கிடையாது. எல்லா துறையும் ஊழல் நிறைந்த துறை. எந்த துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சில்லறை இருக்குதான் கேட்கிறோம். சில்லறைனா நோட்டு, வெறும் சில்லறை காசு நினைச்சுக்காதீங்க. ஆக இந்த அரசாங்கம் எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதிலே இன்றைக்கு குடிகொண்டு விட்டது
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய துணை கொண்டு மக்கள் அவரது ஆட்சிக்கு அகற்றுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், அரசியல் வாரிசுக்கு இன்னைக்கு குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நாடு வளம் பெற, நாடு செழிக்க, இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வர அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். அதிமுகவுக்கு நீங்கள் துணை நில்லுங்கள் என்று நேரத்தில் தெரிவித்து, முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியாத ஆட்சியை, அம்மாவின் நல்ல ஆட்சியை 2026 அமைப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டால் அதற்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். அதோடு நம்முடைய கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருடைய சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.